மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்று போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த இடத்திலே அமர வைத்ததற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை படிப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் என்றார் அரசியல் மேதை அரிஸ்டாட்டில். நீங்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கும் இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மெழுகுவர்த்தி இந்த அவையில் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை ஏற்றி வைக்கட்டும் என்று மீண்டும் வாழ்த்துகின்றேன். சட்டமன்ற ஜனநாயகத்தை விவாதங்கள் தான் அழகுபடுத்துகின்றன. இதில் எண்ணிக்கைகளின் வலிமை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் எண்ணங்களின் வலிமைகளும் மிக முக்கியம். எனவே சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் உறுப்பினரின் நோக்கம், அவர் பேச வரும் கருத்தியல், அவர் எடுத்தாள விரும்பும் முழக்கங்கள் ஆகியவற்றை கவனத்திலே கொண்டு எல்லோருக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் போன்றவை ஓங்கி ஒலிக்கவும் ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை வெளிக்காட்டவும் உங்களின் தலைமையில இந்த அவையின் செயல்பாடுகள் அமையற்றும் என்று கூறி மீண்டும் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எம் போஜராஜன் அவர்கள். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அனுபவம் மிக்க மரியாதைக்குரிய ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களது கட்சியின் சார்பாகவும் என தனிப்பட்ட முறையிலும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு ஆட்சி அமைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு இணக்கமான மாநில அரசாக இருந்து மக்களுடைய நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான் முக்கியம் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பயணிப்போம் என்ற ஒரு நல்லதொரு செய்தியை கூறிக்கொண்டு, நான் சார்ந்த உதகை எப்படி குழு குழு இருக்கின்றதோ அது போன்ற சூடான விவாதங்கள் இருந்தாலும் நமது உள்ளங்களிலே ஒரு குழு குழு ஒரு நிலைமை, ஒரு நல்லதொரு உணர்வு, தேசத்தின் முன்னேற்றம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் செயல்படுவோம் என்று கூறி மீண்டும் இன்றைய பேரவைத் தலைவர்களுக்கும் உதவித் தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட தங்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக பொதுச் செயலாளரான நெய்யார் ஈஸ்வரன் அவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான ஒரு ஆட்சியை தர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் சொன்னது போல இந்த சபை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் நடுநிலையோடு நடத்துவதற்கு தாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சபை நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் தங்கள் வாயிலாக சபைக்கு வைக்கின்றேன். தங்களால்